இன்னைக்கு தமிழ் வருஷ பிறப்புக்கு முக்கணியில் வந்து போலி பண்ண போகிறோம். மா பலா வாழை அதில் போலி பண்ண போகிறோம். ஆமாம், திருவோண நட்சத்திரம் வேறு இன்றைக்கி. திருவோணமாக இருக்கிறதுனால ஸ்வீட் வந்து மாங்காய் பச்சடி பண்ணுறோம். அது இது வந்து அப்படியே நைவேத்தியம் பண்ணிட்டு அப்படியே பிரசாதமாக எடுத்துக்கலாம். விரதத்துக்கு அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே. இந்த மாம்பழத்தை வந்து இப்படி நறுக்கி வச்சுருக்கேன். ஆமாம், பலாப்பழம், இது வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இது எவ்வளோ இதெல்லாம் 3 ஒரு கப்பு அப்படின்னா 3/4 கப்பு வந்து வெல்லம். அந்த ஸ்வீட்டு ஜாஸ்தியாக வேணும்னா 1 கொண்டு போட்டலாம். 1 கப்பு பழம், 1 கப்பு வெல்லம். இது வந்து இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் அது கெட்டி வர்றதுக்கு வந்து இந்த ரவை ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூர்ணம் பண்ணுறதுக்கு ரவை, வெல்லம், 3 பழம், கொஞ்சோண்டு நெய். இது இப்போ மாவு பிசையறதுக்கு வந்து கொஞ்சம் ரவையும் மைதா மாவும். மைதா மாவு வேண்டாம்னா கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு எடுத்துக்கூடாது. மைதா மாவு இல்லை கோதுமை மாவு, பாதி ரவை பாதி மைதா மாவு. இந்த ரவை வந்து மெல்லிஸ் ரவையாக இருந்தால் ஓகே. சப்போஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு கொஞ்சம் பொடி பண்ணிக்கலாம். இது வந்து 2த்தையும் பிசைச்சிக்கலாம். பிசைஞ்சு வச்சுட்டு பூர்ணம் கட்டிட்டு தட்ட வேண்டியதான். ஓகே. இது வந்து என்ன ரவை? இது சிரோட்டி ரவை. இது வந்து நார்மல் ரவை தான் எடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் இது போட்டு மிக்சியில் போட்டு இது பண்ணிக்கலாம். ஊற வைக்கிறதா இருந்தால் அப்படியே கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரவை, மைதா மாவு, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுருந்தேன். கொஞ்சம் கொண்டு 2 ஸ்பூன் நெய்யை விட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்துட்டு எல்லாத்தையும் அப்புறம் கொஞ்சம் ஜலம் தெளிச்சுன்னு பிசைஞ்சு வச்சிடணும். ஒரு மினிமம் 1 hour 2 hours இருந்தால் நல்லா சாஃப்டாக வரும். அது பிசைஞ்சிட்டு மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு கடலை எண்ணெய் விட்டுட்டு அப்படியே வச்சுருவாங்க. வச்சு கொஞ்சம் ஊற வச்சோம்னா ஒரு 1 hour இன்னும் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். அப்படியே இருக்கட்டும். மூடி வச்சுருங்க. இந்த வாழைப்பழம், இந்த மாம்பழம், ஒரு பழம் எடுத்துட்டு மாம்பழம், அந்த பலாப்பழத்தை கொட்டையை எடுத்துட்டு அதையும் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுறேன். மிக்சியில் 3 பழத்தை போட்டுக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். நான் அடுப்புலேருந்து வந்து 1 ஸ்பூன் நெய் வச்சுருந்தேங்க. அதை விட்டுட்டு இந்த ரவையை லேசாக வறுத்துக்கிறேன். அதை வறுத்துட்டு இந்த ரவை வந்து அந்த பைண்டிங்காக எல்லா பழமும் போட்டு வெல்லம் போடும்போது கொஞ்சம் நீர் ஜலமாயிடும். அது பைண்டிங்காக இதை வறுத்துன்ட்டு அந்த வெல்லம் இருக்கு இல்லையா, வெல்லத்தை போடுவேன். இந்த ரவையை வறுத்தோடனே வெல்லத்தை போட்டுனேன். வெல்லம் போட்டு ஒரு துளியூண்டு ஜலம் விட்டால் போகிறோம். இந்த வெல்லம் ரவை இப்படி ஆயிடுத்து இல்லையா, இப்போ வந்து இந்த பண்ணோம்ல, அரைச்சோம் இல்லையா, அந்த அதையும் போட்டு எல்லா குழம்பு அடுப்பில் சிம்லேயே வச்சு நல்லா கிண்டிலே இருந்தால் கொஞ்சம் கெட்டியாகிடும். சப்போஸ் இன்னும் சப்போஸ் கெட்டியாகலை அப்படின்னு தோணிச்சு அப்படின்னா வேணால் அந்த தேங்காய் வேணால் தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக சூடு மாதிரி கொஞ்சம் கிளறதுக்கு வரணும் இல்லையா, வைக்கிறதுக்கு அதுக்காக இதை ஃபுல்லாக போட்டுட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஆகும். அடுப்பு சிம்மில் வச்சு அப்படியே கிண்டிலே இருந்தோம்னா கொஞ்சம் கெட்டியாகும். கொஞ்சம் கிட்டியாகும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 minutes 1 minutes விட்டு கிண்டினா போதும். அளவுக்கு கெட்டியாக எடுத்துக்கிட்டோங்க. இந்த டயத்தில் ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நான் மைதா மாவு கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கேன். 1 hour ஆச்சு. 1 hour ஆச்சு. ஆக்சுவலாக ஒரு 2 hours நல்லா ஓடிச்சுன்னா இது நல்லா இருக்கும். ஓகே இருக்குல்லையா. இது வந்து வாழை இருந்தால் வாழை தட்டிக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் இது தட்டிக்கலாம். போலி ஷீட்டு அந்த எண்ணெயை விட்டுட்டு என்ன அவசியம் இல்லை. அதனால இதுக்கு நல்லா அப்போ தான் கொஞ்சம் தட்டும் போது மெல்லிசாக ஒட்டாமத்துக்காக எல்லாம் சர்க்கரை எதுனாலும் போட்டுக்கலாம். சப்போஸ் கை ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா எண்ணெய் தட்டிட்டு ஒட்டாது. சூடு இருக்குன்னு கொஞ்சம் சுடுறது, சூடு எல்லாம் நல்லா எடுத்துக்கலாம். என்னென்னா இந்த மைதா மாவுனா நம்ம இழுப்புக்கு வரும். கொஞ்சம் எடுத்துட்டு எடுத்துக்கலாம். காசு இல்லாமல் கொஞ்சமாக போட்டுக்கணும், உடம்பு கெடுதல் இல்லையா. ஆமாம், அதனால தான் இப்போ என்றைக்காக ஒரு நாள் பண்ணுறது. அப்படி இல்லை அப்படின்னா கோதுமை நல்லாயிருக்கும். கோதுமை தான் பண்ணேன். கொஞ்சோண்டு பண்ணிவிட்டு கோதுமை தான் அப்படியே போட்டுருவாங்க. இந்த ஷீட் வந்து அமேசானில் கிடைக்கிறது. ஒப்பட்டு ஷீட்டுன்னு பேர். ஒப்பட்டு ஷீட்டில் அக்கி ரொட்டி ஷீட்டுன்னு கேட்டால் அமேசானில் கிடைக்கும். இது வந்து பட்டர் பேப்பர் மாதிரி தான். அது ஆனால் பட்டர் பேப்பரை வந்து நம்ம அடுப்பு மேலே அவ்வளோ வைக்க முடியாது. இந்த அடுப்பு மேலே வச்சு சூடானதுக்கப்புறம் தானே வந்துடும். அது இது அக்கி ரொட்டி பண்ணுறதுக்கு, ஒப்பட்டு பண்ணுறதுக்கு, தாலிப்பட்டு பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸாக இருக்குது.
வாழையிலையும் அடுப்பில் வைக்கலாம்ல? வாழையிலேருந்து அடுப்பில் வைக்கும்போது இந்த வாட்டுறதுல அவ்வளோ பலன் இருக்குது. உடம்புக்கு நல்லது. வாழையில் கிடைக்காதவாக்காக இந்த இதை சொல்கிறேன். வாழையில் கிடைச்சதுன்னா பிரச்சனை இல்லை, கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம இது வைக்கலாம், வெயிட் பண்ணலாம். நம்ம உடனே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே தானாடு வருது பார்த்தீங்களா? அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய். என்னென்னா கொஞ்சம் நல்லா வாழை இலையிலலாம் கொஞ்சம் கனமாக தட்டுற மாதிரி வரும், பழக்கம் இல்லாதவனுக்கு. இது வந்து பழகிட்டோம்னா நல்ல மெல்லிஸாக வரும். இப்படி ஆறு இருக்கிறோம், ஆற நல்லா உருட்ட வர முடியும். நல்லா ஆறுக்கு சப்போஸ் அதுவும் வரல அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது கொஞ்சம் சூடாக இருக்குது, தொட்டுறதுக்கு சூடாக இருக்குது. இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நல்லா ஒட்டாமல் வரும். கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டோம்னா ஒட்டாமல் அப்படி வரும். அப்படி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 1 ஹவர் 2 வச்சுட்டோம்னு பண்ணுங்களா, சூப்பர் சாஃப்டாக சரி போட்டேன். இன்னும் கொஞ்சம் ரொம்ப இருக்காது, வேணா நிறைய நெய் விட்டுக்கலாம். வெறும் மைதா மாவு நல்லா தான் இருக்கும். இங்கே வந்து ஃபுல்லாக மைதா மாவு வேண்டான்றதுக்காக இந்த ஊரில் எல்லாம் போடுவோம். அப்படி ஒப்பட்டில் வந்து கொஞ்சம் ரவை சேர்த்துக்கிறதுனால நாங்கள் சேர்த்துக்கணும். ரெண்டாவது கொஞ்சம் கனமாக கட்டிருக்கோம். ரெண்டு அம்சம் பண்ணிடுறேன், டேஸ்ட் பாருங்கள். உலக வரலாற்றில் முதல் முறையாக முக்கணிகளில் ஒரு போலி. சும்மா ஏதாவது சொல்லிட்டாங்க. அந்த 3 பழம் இருக்குல்ல, என்ன பழம் எடுத்து பிடிச்ச பழத்தை எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சுட்டு நம்ம எவ்வளோ அந்த பழம் எழுதி வருதோ அதில் 3/4 ஒரு அளவுக்கு வரைக்கும் வெள்ளம் எடுத்துக்கலாம். அது வெள்ளம் எடுத்துட்டு ஒரு பைண்டிங்க்கு 2 டீஸ்பூன் ரவையை வச்சு லேசாக வறுத்துட்டு அந்த வெள்ளமும் போட்டுட்டு எல்லா அரைச்ச பழத்தை எழுதியும் போட்டுட்டு நல்லா கிண்டணும். 1 ஸ்பூன் நெய் விட்டு வேணாம், அப்போ வந்து இது கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் என்னென்னா மாவு வந்து ரவையும் கோதுமை மாவும், இல்லை ரவையும் மைதா மாவும், இல்லை வெறும் மைதா மாவும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெயும் மஞ்சப்பொடியும் போட்டு, இப்போ திருவோணம் உப்பு போடல, ஏன்னா கொஞ்சம் 2 உப்பும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு. இப்போ அம்சே பண்ணுறதா இருந்தால் திருவோணம் அப்படின்னா நம்ம வந்து உப்பு போடக்கூடாது. நம்ம ஆற்றுல டெய்லி பண்ணுறதுக்கு சாப்பிட்றோம், டிஃபன் பண்ணி சாப்பிட்றோம், உப்பு 2 போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த நெய்யோ எண்ணெயை விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் ஜலை விட்டு பிசைஞ்சு 1 ஹவர் ஊற வச்சோம்னா நல்லா மாவு சாஃப்டாகிடும். அப்புறம் இந்த அரைச்ச விழுதை போட்டு தட்ட வேண்டியதான். நம்ம நார்மல் பருப்பு பொடி பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி. ஓகே, சூப்பராக வந்திருக்கு. தேங்க்ஸ். ஓகே.